உலக பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், ஏன் சில சமயங்களில் பெரிய நிறுவனங்கள் கூட தங்கள் செல்வத்தை கண்ணுக்கு தெரியாமல் சட்டத்தின் பிடியிலிருந்து மறைத்து வைப்பது எப்படி என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வெளிநாட்டு கணக்குகள், ரகசிய முதலீடுகள் என்று நாம் கேள்விப்படும் இந்த சொற்களுக்கு பின்னால் மிகப்பெரிய மற்றும் சிக்கலான ஒரு நிதியமைப்பு செயல்படுகிறது. இதைத்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது ஆஃப்ஷோர் நிறுவனங்கள் என்று அழைக்கிறோம். இவை வெறும் பெயரளவு நிறுவனங்கள் அல்ல. இவை சட்டத்தின் ஓட்டைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு நுட்பமான வலையமைப்பு. வெளிநாட்டு நிதி அமைப்பின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. வெளிநாட்டு நிதி அமைப்புகளின் வரலாறு 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து, குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்திலிருந்து சர்வதேச வர்த்தகம் மற்றும் மூலதன நகர்வு அதிகரித்த போது முக்கியத்துவம் பெறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அரசியல் ஸ்திரமின்மையிலிருந்து சொத்துக்களை பாதுகாத்தல், அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகளை தவிர்த்தல் போன்ற சட்டப்பூர்வமான காரணங்களுக்காக இவை பயன்படுத்தப்பட்டன. ஆனால் உலகமயமாக்கல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி 1980கள் மற்றும் 1990களில் இந்த அமைப்பின் பயன்பாட்டை வெகுவாக பெருக்கியது. இதன் விளைவாக வரி ஏய்ப்பு, பண மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பான புகலிடமாக வெளிநாட்டு நிதி மையங்கள் உருவெடுத்தன. வெளிநாட்டு நிறுவனங்களின் இருப்பிடம் மற்றும் நோக்கம். இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும்பாலும் வரி குறைவாக இருக்கும் அல்லது வரி விதிப்பே இல்லாத நாடுகளிலும் நிதி ரகசியங்களை மிக கடுமையாக பாதுகாக்கும் நாடுகளிலும் பதிவு செய்யப்படுகின்றன. பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகள், கேமன் தீவுகள், பனாமா, பெர்முடா, லக்சம்பர்க், சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற சிறிய நாடுகள் மற்றும் சில பெரிய நிதி மையங்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்கு புகலிடமாக இருக்கின்றன. இந்த நாடுகள் தங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நிய முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் சாதகமான வரி சட்டங்களையும் குறைந்த ஒழுங்குமுறை சுமைகளையும் கடுமையான தனியுரிமை சட்டங்களையும் வழங்குகின்றன. இங்கு ஒரு நிறுவனம் தொடங்கப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் வரி ஏய்ப்பு, வரி தவிர்ப்பு, பண மோசடி, சொத்துக்களை மறைத்தல், கடனாளிகளிடமிருந்து சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கும் பணத்தை சட்டபூர்வமாக்குதல் போன்ற நோக்கங்களுக்காகவே இவை பயன்படுத்தப்படுகின்றன. சில சமயங்களில் சட்டபூர்வமான சர்வதேச வர்த்தகம், முதலீடு மற்றும் இடர் மேலாண்மை போன்ற செயல்பாடுகளுக்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றன என்றாலும் முறைகேடான பயன்பாடுகளே இவற்றின் மீதான விமர்சனங்களுக்கு காரணம். வெளிநாட்டு நிதி அமைப்பு செயல்படும் விதம். இந்த அமைப்பு எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். போலி நிறுவன உருவாக்கம். முதலில் ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் வரி புகலிட நாடுகளில் ஒரு போலி நிறுவனத்தை பதிவு செய்கிறது. இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் உண்மையான வணிக செயல்பாடுகளை கொண்டிருக்காது. பெயரளவு இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்கள். இந்த நிறுவனத்திற்கு ஒரு பெயரளவு இயக்குனர் மற்றும் பெயரளவு பங்குதாரர் நியமிக்கப்படுவார். இவர் பெரும்பாலும் உள்ளூர் வழக்கறிஞராகவோ ஒரு சேவை வழங்குனராகவோ அல்லது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாகவோ இருப்பார். உண்மையான உரிமையாளர் யார் என்பது வெளிப்படையாக தெரியாது. இது பயனாளர் உரிமை என்பதை மறைக்கிறது. பல அடுக்கு நிறுவன கட்டமைப்புகள். சில சமயங்களில் உண்மையான உரிமையாளர் யார் என்பதை கண்டறிவதை தடுக்க பல வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு சங்கிலி தொடர் போல ஒன்றன் பின் ஒன்றாக நிறுவப்பட்டு சிக்கலான கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. ஒரு நிறுவனம் மற்றொரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்கும். அது மற்றொரு நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்கும். இதனால் உரிமையாளர் சங்கிலி நீளமாகி கண்டறிவது கடினமாகிறது. சொத்துக்களை மறைத்தல். இந்த போலி நிறுவனம் உண்மையான உரிமையாளரின் சொத்துக்களை அல்லது பணத்தை வைத்திருக்கும். உதாரணமாக, ஒரு பெரிய சொத்தை வாங்குவதற்கு பதிலாக அந்த சொத்தை இந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்வார்கள். இதன் மூலம் அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்பது பொதுமக்களுக்கோ அரசாங்கங்களுக்கோ தெரியாமல் மறைக்கப்படும். இது சொத்துக்களின் மீதான வரி மற்றும் சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து தப்பிக்க உதவுகிறது. செயல்பாட்டு முறைகள் மற்றும் வரி தவிர்ப்பு. இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த நிறுவனங்கள் எந்த வணிக நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை. அவை வெறும் காகித நிறுவனங்களாகவே செயல்படுகின்றன. வங்கி கணக்குகளை திறப்பது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, முதலீடுகளை மேற்கொள்வது, அறிவுசார் சொத்துரிமைகளை வைத்திருப்பது போன்ற நிதி செயல்பாடுகளை மட்டுமே இவை செய்யும். இதனால் ஒரு நாட்டின் வரி விதிப்புக்கு உட்பட்ட வருமானத்தை குறைத்து காட்டவும் சொத்துக்களின் மீதான வரி மற்றும் சட்டக்கட்டுப்பாடுகளிலிருந்து தப்பிக்கவும் முடியும். உதாரணமாக, ஒரு பன்னாட்டு நிறுவனம் தனது சொந்த நாட்டில் கிடைக்கும் லாபத்தை குறைப்பதற்காக வெளிநாட்டு நிறுவனத்திற்கு அதிக விலைக்கு சேவைகளை வாங்கியதாக காட்டி தனது சொந்த நாட்டில் வரி செலுத்துவதை தவிர்க்கலாம். இது அடிப்படை அரிப்பு மற்றும் இலாப மாற்றம், அதாவது பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் எனப்படும் ஒரு உத்தி. இங்கு அறிவுசார் சொத்துரிமைகள், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி போன்ற மதிப்புமிக்க சொத்துக்களை வரி புகலிடங்களில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்றி பின்னர் அவற்றை பயன்படுத்தும் போது அதிக உரிம கட்டணங்களை ராயல்டி பேமெண்ட் செலுத்துவதன் மூலம் லாபத்தை மாற்றுவது ஒரு பொதுவான முறையாகும். இது பரிமாற்ற விலை நிர்ணயம், டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் என்று அழைக்கப்படும் ஒரு நுட்பமான நிதி செயல்பாடு ஆகும். ஒழுங்குமுறை சவால்கள். ஆனால் இந்த நிறுவனங்கள் இவ்வளவு ரகசியமாக செயல்பட முடியும் என்றால் உலக அரசுகளால் இவர்களை ஏன் தடுக்க முடிவதில்லை? இது ஒரு சிக்கலான கேள்வி. வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்படும் நாடுகள் தங்கள் நிதி ரகசிய சட்டங்களை பாதுகாக்கின்றன. மேலும் இந்த சட்டங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று வாதிடுகின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் சொந்த இறையாண்மை இருப்பதால் மற்ற நாட்டின் சட்ட சிக்கல்களில் தலையிடுவது அவ்வளவு எளிதல்ல. தகவல் பரிமாற்றம் மற்றும்
மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான சர்வதேச ஒப்பந்தங்கள் இருந்தாலும் நடைமுறையில் தகவல்களை பெறுவதும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. சில நாடுகள் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செய்கின்றன அல்லது முழுமையற்ற தகவல்களை வழங்குகின்றன. குறிப்பாக வளரும் நாடுகள் வெளிநாட்டு நிதி முறைகேடுகளை கண்டறியவும் விசாரிக்கவும் தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் மற்றும் நிதி ஆதாரங்களை கொண்டிருப்பதில்லை. இந்த அமைப்புகள் சட்ட வல்லுநர்கள், கணக்காளர்கள் மற்றும் கார்ப்பரேட் சேவை வழங்குநர்கள் போன்ற இடைத்தரகர்களின் உதவியுடன் செயல்படுகின்றன. இவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை நன்கு அறிந்தவர்கள் மற்றும் புதிய வழிகளை கண்டறிவதில் வல்லவர்கள். உலக பொருளாதாரத்தில் தாக்கம். இந்த அமைப்பின் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் மிக அதிகம். சர்வதேச அமைப்புகளின் அறிக்கைகளின்படி உலக நாடுகள் ஆண்டுதோறும் பல $100 பில்லியன் வரி வருவாயை வெளிநாட்டு நிதி முறைகேடுகளால் இழக்கின்றன. உதாரணமாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகள் இந்த வரி இழப்புகள் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக மதிப்பிடுகின்றன. இதனால் பொதுச் சேவைகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்றவற்றுக்கு நிதி கிடைப்பது குறைகிறது. இது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கிறது. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் மாற இது ஒரு காரணமாக அமைகிறது. இது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஊழல், பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல், போதைப்பொருள் கடத்தல், ஆயுதக் கடத்தல், மனித கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு பாதுகாப்பான தளமாக அமைகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைகளின்படி உலகளாவிய பண மோசடி நடவடிக்கைகளில் கணிசமான பகுதி வெளிநாட்டு நிதி அமைப்புகள் வழியாகவே நடைபெறுகிறது. பெருமளவு நிதி ரகசியமாக செயல்படுவதால் நிதி சந்தைகளில் வெளிப்படைத்தன்மை குறைந்து பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும். பனாமா பேப்பர்ஸ் 2016, பாரடைஸ் பேப்பர்ஸ் 2017, ஃபின்சன் ஃபைல்ஸ் 2020 மற்றும் பாண்டோரா பேப்பர்ஸ் 2021 போன்ற கசிவுகள் இந்த அமைப்பின் ஆழத்தையும் அதன் மூலம் மறைக்கப்பட்டிருக்கும் பெருமளவு செல்வத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. இந்த கசிவுகள் உலகத் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள் மற்றும் பெரும் செல்வந்தர்கள் எவ்வாறு இந்த அமைப்புகளை பயன்படுத்தினர் என்பதற்கான விரிவான தரவுகளை வழங்கின. கட்டுப்பாட்டு முயற்சிகள் மற்றும் எதிர்கால போக்குகள். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உலக நாடுகள் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றன. நிதி நடவடிக்கை குழு எனப்படும் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு எனப்படும் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற சர்வதேச அமைப்புகள் நிதி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்தவும் புதிய விதிமுறைகளை உருவாக்கி வருகின்றன. FATF பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை தடுப்பதற்கான உலகளாவிய தரநிலைகளை அமைக்கிறது. நிறுவனங்களின் உண்மையான உரிமையாளர்களை கண்டறியும் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் பதிவேடுகளை உருவாக்குவது மற்றும் அவற்றை அணுகக்கூடியதாக மாற்றுவது ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். பல நாடுகள் தற்போது இந்த பதிவேடுகளை பொதுவில் அணுகக்கூடியதாக மாற்ற முயற்சிக்கின்றன. தானியங்கி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள். OECDயின் பொதுவான அறிக்கையிடல் தரநிலை போன்ற நடவடிக்கைகள் நிதி நிறுவனங்கள் வெளிநாட்டு வரி அதிகாரிகளுக்கு தங்கள் வாடிக்கையாளர்களின் நிதி தகவல்களை தானாகவே பரிமாறிக்கொள்ள வழிவகுக்கின்றன. அமெரிக்காவின் FATCA சட்டம் ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட் இத்தகைய தானியங்கி தகவல் பரிமாற்றத்திற்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. OECDயின் தலைமையில் உலகளாவிய கார்ப்பரேட் வரி சீர்திருத்த முயற்சிகள் பில்லர் 1 மற்றும் பில்லர் 2 நடைபெற்று வருகின்றன. இவை பன்னாட்டு நிறுவனங்களின் லாபங்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றனவோ அங்கேயே வரி விதிக்கப்படுவதை உறுதி செய்வதையும் உலகளாவிய குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரியை செயல்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் பயன்பாடு ஆகியவை இந்த நிதி மோசடிகளை கண்டறிவதில் புதிய வழிகளை திறக்கக்கூடும். பெரிய தரவு பகுப்பாய்வு மூலம் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனை வடிவங்கள் மற்றும் சிக்கலான நெட்வொர்க்குகளை கண்டறிய முடியும். பிளாக்செயின் போன்ற விநியோகிக்கப்பட்ட லெட்ஜர் தொழில்நுட்பங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் கிரிப்டோகரன்சிகள் புதிய அனாமதேய வழிகளையும் வழங்கக்கூடும் என்ற சவாலும் உள்ளது. இருந்தபோதிலும் இந்த நிதி முறைகேடுகளை முழுமையாக ஒழிப்பது என்பது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாகவே இருக்கும். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எப்போதும் புதிய ஓட்டைகளையும் நுட்பங்களையும் கண்டறிவார்கள். முடிவாக, வெளிநாட்டு நிறுவனங்கள் என்பவை வெறும் சட்டப்பூர்வமான அமைப்புகள் அல்ல. அவை உலகளாவிய நிதி அமைப்பில் உள்ள ஓட்டைகளையும் ரகசியங்களையும் பயன்படுத்திக் கொண்டு பெருமளவு செல்வத்தை மறைத்து வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடி போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிக்கலான அமைப்பாகும். இந்த அமைப்பு ஏற்படுத்தும் தாக்கங்கள் தனிப்பட்ட நாடுகளை மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையையும் சமூக நீதியையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன. இந்த இருண்ட நிழலிலிருந்து வெளிவரும் பாதை சர்வதேச ஒத்துழைப்பு, வலுவான சட்டங்கள், அவற்றின் திறமையான அமலாக்கம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சரியான பயன்பாடு ஆகியவற்றின் மூலமே சாத்தியமாகும்.